ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்க பெர்சனுக்கு உங்க மேல என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கு, அண்ட் உங்களுக்கு உங்க பெர்சன் மேல என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில பார்க்கலாம். ஸோ நோ கான்டாக்ட்ல இருக்கிறவங்க, லெஸ் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க, ஆன் அண்ட் ஆஃப்ல இருக்கிறவங்க யாருனாலும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ இது ஜென்ரல் ரீடிங். பொருந்துற விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுறலாம். ஓகே. அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருக்கேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்களுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் உங்களுக்கு உங்கள் பர்சன் மேலே என்ன ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கார்டே மூன் கார்டு. உங்கள் பர்சன் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. நிறைய குழப்பங்கள் இருக்குது. எமோஷ்னலும் இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. எமோஷ்னல் பயங்கரமாக இருக்குது. மூட் ஸ்விங்ஸ் ஏகமாக இருக்குது. ஓகேவா? ஏகப்பட்ட மூட் ஸ்விங்ஸ் வந்து உங்கள் பர்சனுக்கு இருக்குது. நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அவங்களுக்கு எந்த பாதையை நோக்கி போகிறது அப்படிங்கிறது தெரியல. நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது. ஓகே. எமோஷ்னல் டெஃபினட்டாக இருக்குது. எமோஷ்னல் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு பய உணர்ச்சி இருக்குது. நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்குது. நிறைய குழப்பங்கள் இருக்குது. இங்கே யாராச்சும் வந்து 2 பேர் இருக்கலாம். அதாவது ஒரு பக்கம் நீங்கள், இன்னொரு பக்கம் உங்கள் ஃபேமிலி அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ நான் எந்த பாதையை செலக்ட் பண்ணுறது, இந்த பக்கம் போகிறதா இல்லை அந்த பக்கம் போகிறதா, இல்லை எனக்கு இந்த விஷயந்தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் முடிவெடுத்து போனாலும் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தடங்கலாகவே இருக்குதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு போயிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்குது. எமோஷ்னல் இருக்குது. மேபி அவங்க உங்களை விட்டு கொஞ்சம் லெஃப்ட் ஆயிருந்திருக்கலாம். ஏன்னா எனக்கு அந்த ஃபீலிங்கும் எனக்கு தெரியுது. உங்களை விட்டு கொஞ்சம் தூரமாக போயிருந்திருக்கலாம், விலகி போயிருந்திருக்கலாம். பட் அப்படியே இருந்தாலும் அவங்களுக்கு உங்கள் மேலே எமோஷ்னல் இருக்குது. நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்குது. இப்போது உங்களை நோக்கி வரணும்னு நினைக்கிறாங்க. பட் அந்த தெளிவான ஒரு மனநிலையில் அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ அந்த தெளிவாக ஒரு முடிவை அவங்களால எடுக்க முடியல. ஏன்னா அவங்கள சுற்றி நிறைய அவங்கள குழப்புறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அவங்க என்னென்னா அமைதியாக தான் இருக்கிறாங்க. அவங்க மனநிலையில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வெளிக்காட்டாமல் அவங்க ரொம்ப ரகசியமாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களை லெஃப்ட் ஆன பிறகு மேபி அவங்க உங்களை விட்டு கொஞ்சம் விலகி இருக்காங்க, ஆன் அண்ட் ஆஃபில் இருக்காங்க, லெஃப்ட் ஆகியிருக்காங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவங்க அவங்க என்ன எமோஷ்னலில் இருக்காங்க அப்படிங்கிறதே வந்து தெரியல. அமைதியாக இருக்காங்க. ரொம்பவே வந்து ஒரு சைலண்ட்டான ஒரு மோட்டில் தான் இருக்காங்க. அவங்க மனசு என்ன சொல்லுதோ அதை தான் அவங்க கேட்டுட்ருக்காங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு எது கரெக்டு அப்படிங்கிறது தோணுதோ அதை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. ரொம்ப அமைதியாக தான் இருக்காங்க. ஸோ சைலண்ட்டாக இப்போதைக்கு இருப்போம், ரகசியமாக இருப்போம், ஒரு மிஸ்ட்ரியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ கரண்ட்டாக இப்படி தான் சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது கூட நீங்கள் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அளவுக்கு சைலண்ட்டாக தான் இருக்காங்க. ரொம்ப ரகசியமாக இருக்காங்க. மேக்ஸிமம் நோ கான்டாக்ட், பிளாக்டு, ஆன் அண்ட் ஆஃப் இதெல்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பட் அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. எஸ், ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இவ்வளோ நாள் வந்து மேபி அவங்க அமைதியாக இருந்திருக்கலாம், உங்களை விட்டு விலகி போயிருந்திருக்கலாம். பட் ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. மறுபடியும் ஒரு ஸ்டார்ட். இது வரைக்கும் ஒரு ஆன் அண்ட் ஆஃபில் போயிட்டுருக்கு. சரி, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் பெருசாக ஒரு மெச்சோர்டான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வேணாம். இவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் ஒரு நட்பு ரீதியாகவோ இல்லை ஒரு ஜாலியாக ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும், மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. பார்க்கலாம், நினைக்கிறாங்க. பட் ஆக்ஷன் இருக்கான்னு தெரியல. ஸோ ஆக்ஷன் இல்லை, நினைக்கிறாங்க, ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. பட் எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சடனாக ஆரம்பிச்சிருந்திருக்கும். திடீர்ந்தால் பார்த்த உடனே அந்த ஒரு லவ் ஃபீலிங் வந்துருந்துருக்கும், ஆரம்பிச்சிருந்திருக்கும். பட் அதே சமயத்தில் எந்த வேகமாக வந்து ஆரம்பிச்சிச்சோ, அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அதில் ஒரு பிரேக்கப் சிச்சுவேஷனும் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ
இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க வேணான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஒரு முடிவில் இருக்காங்க. பட் என்னன்னா, உங்கள இழக்கிறதுக்கும் அவங்களுக்கு மனசு இல்ல. பட் அதே சமயத்தில இப்போதைக்கு அவங்களால உங்கள கன்டின்யூ பண்ணவும் முடியாது. அப்படிங்கிற ஒரு எனர்ஜி தான் நான் பார்க்குறேன். பட் எஸ், எமோஷ்னலா தான் இருக்காங்க. மிஸ் பண்றாங்க. ஆனா, அவங்களால எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியல. மிஸ் பண்ணவும் விரும்பல. அதே சமயத்தில இப்போ அவங்களால எதுவும் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ இப்போதைக்கு அவங்க என்னன்னா, அவங்களோட மைண்ட் ஃபுல்லாவே மணி விஷயத்துல ஃபோக்கஸ்டா இருக்காங்க. மணி மட்டும் இல்ல, செல்ஃப் லவ். எனக்கு இப்போதைக்கு எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்லா தான் இருக்கிறேன். இப்போ என்ன நான் பார்த்துக்கிறேன். எனக்கு கரியரை நான் பார்த்துக்கிறேன். பணம் சம்பாதிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்றேன். எனக்கு நானே போதும் இப்போதைக்கு. வேற எதுவுமே வேணாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் உங்க பெர்சன் இருக்காங்க. ரொம்ப அந்த ஒரு தனிமையில தான் 2 பேரும் இருக்கீங்க. ஆனா அந்த 2 பேரும் தனிமையில இருந்தாலும் அவங்கவங்க அந்த சிங்கிள் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு நானே போதும், அதை தவிர்த்து எதுவுமே வேணாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் அவங்க பர்சன் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அண்ட் ஃபினான்ஷியல், கரியர், மணி ரீதியான விஷயங்களில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. சிங்கிள் லைஃப்பை உங்கள் பர்சன் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு ரெஸ்ட்டு தேவை. ஓகேவா? அவங்களுக்கு இப்போதைக்கு தனிமை தேவை. இப்போதைக்கு அவங்களால எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. தனிமை தேவை. நிறைய காயங்கள் இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய காயங்கள் ஏற்பட்டிருந்திருக்கும். அதுலேருந்தெல்லாம் ரெக்கவரி ஆகுறதுக்கு 2 பேருக்குமே கொஞ்சம் டைம் தேவை. ஸோ இப்போ ஹீலிங் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. ஏதாச்சும் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் தனிமை தேவை. உங்களுக்கும் தனிமை தேவை, அவங்களுக்கும் தனிமை தேவை. ஸோ அந்த ஒரு ரெக்கவரி ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறது, ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி ஹீல் ஆகுறது, இந்த மாதிரி தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் வந்து ஹீலிங்கில் தான் அவங்க வச்சுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஹீலிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கொஞ்சம் லோன்லியாக தான் இருக்காங்க. பட் அந்த லோன்லியான விஷயத்த வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம். மன நிம்மதி தான் வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் அவங்க இருக்காங்க. ஓகேவா? மன நிம்மதி போதும், வேறு எதுவுமே வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் இருக்காங்க. பட் ஏதோ ஒரு ஹோப் இருக்குது. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப் மேபி ஃப்யூச்சரில் சரியாகலாம். ஃப்யூச்சரில் நமக்கு பிடிச்ச மாதிரி மாறலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப் வந்து இருக்குது. எல்லாமே சரியாகும் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்குது. இது வந்து நிறைய விஷயத்த அவங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க. ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி எல்லாமே சரியாகணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஓகே. மேபி யாரோ ஒருத்தங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எல்லாமே சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஆனால் 2 பேருமே நினைக்கலாம். ஆனால் அவங்களால முடிவு எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2 ஆஃப் சோர்ட்ஸ். மைண்டு ஃபுல்லாக பிளாக்கேஜஸாக இருக்குது 2 பேருக்குமே, இல்லை உங்கள் பர்சனுக்கு. ஒரு சமயம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா ஆகணும், சரியாகணும், எல்லாமே சரிப்படணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. இன்னொரு சமயத்தில் என்னென்னா ஃபுல்லாகவே பிளாக்கேஜஸ், முடிவெடுக்க முடியல. ஸோ முடிவெடுக்க முடியாத ஒரு காரணத்தினால என்ன பண்ணுவாங்கன்னா, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. கால்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது, மெசேஜ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மைண்டில் தான் அவங்க போயிட்டுருக்காங்க. நிறைய ஈகோ கிளாஷஸ் இருக்குது உங்கள் 2 பேருக்குள்ள. மனசில் வந்து சரியாகணும்னு நினச்சாலும் 2 பேருக்கும் மனசுலேயும் நிறைய ஈகோ கிளாஷஸ் இருக்குது. சண்டைகள் நிறைய போயிருக்கு. 2 பேரும் நிறைய சண்டை போட்டிருக்கீங்க. நிறைய கோபங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இந்த சைலண்டாக இருக்கிறதுக்கு காரணம் ஓகே, வெயிட். ஸோ சண்டை போட்டுட்டு நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்டில் இருக்காங்க. ஓகேவா? 2 பேரும் ஈகோ கிளாஷஸ் போட்டிருக்கீங்க. அண்ட் 2 பேரும் அவங்கவுங்க எமோஷ்னலை வந்து ரொம்ப பத்திரமா வச்சுருக்கீங்க. நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் பத்திரமா வச்சுருக்கீங்க. அதே சமயத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பையும் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். ஓகே. எந்த ஒரு ஆக்ஷனும் இருக்காது, அதே சமயத்தில் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்பவே சைலண்டாக தான் இங்கே போயிட்டுருக்கு. நிறைய எமோஷ்னல் இருக்குது, நிறைய மிஸ்ஸிங் ஃபீல் இருக்குது உங்கள் பர்சனை பொறுத்த வரைக்கும். ஆனால் என்னென்னா அந்த மிஸ்ஸிங் ஃபீல் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே சிங்கிள் லைஃப்பை வந்து ரசித்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.
அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஈகோ கிளாஷஸ் இருக்குது. 2 பேருக்குள்ளே நிறைய கிளாஷஸ் இருக்குது. இல்லை அடுத்தவங்களால், ஏன்னா இந்த விஷயம் நான் பார்க்கும்போது உங்களுக்குள்ள வந்து ஈகோ கிளாஷஸ் இருக்கும். இல்லை அடுத்தவங்களால் உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்லேயே வந்து அடிதடி அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் அமைதியாக தான் இருக்கிறீங்க. பட் விட்டு கொடுக்கவும் மனசு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து உங்களோட கரண்ட் ஃபீலிங்கை பார்க்கலாம். ஓகேவா, இது வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங். நெக்ஸ்ட் உங்களோட கரண்ட் ஃபீலிங் பார்க்கலாம். நீங்கள் என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதே கார்டு வந்து உங்கள் பர்சன் சைட்லேருந்து வந்திருக்கு. அப்போ லாஸ்ட்டாக வந்து உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷஸ் நடந்திருக்கு. அதர் பர்சன் இன்வால்மெண்ட்னால ஒன் செகண்ட் அதர் பர்சன் இன்வால்மெண்ட்னால உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு கிளாஷஸ் நடந்திருக்கு. இல்லை உங்கள் பர்சனே உங்ககிட்ட வந்து ஒரு ஈகோ கிளாஷஸ் உங்களை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் கூட சண்டை போட்டுட்டு நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிற ஒரு ஈகோ கிளாஷஸில் தான் 2 பேருக்கும் இப்போ கரண்ட்டாக முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இதே கார்டு வந்து உங்கள் பர்சன் ஃபீலிங்லேயே வந்துச்சு. செகண்ட் எனக்கு சரி பார்க்கலாம் வேறு என்னெல்லாம் வருது, உங்கள் சைட்லேருந்து என்ன ஃபீலிங்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நிறைய ஈகோ கிளாஷஸ் இருந்தாலும் உங்களோட அந்த ஃபீலிங் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. என்ன தான் வந்து நான் வந்து இறங்கி வந்து பேச மாட்டேன், நீ பேசலான்னா ஓகே, எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அவங்க மேலே வந்து ஒரு ஃபீலிங் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இங்கே என்னென்னா, நீங்கள் கூட சம்டைம்ஸ் வந்து எப்படின்னா ஒரு ஈகோ கிளாஷஸ்னால இந்த பர்சனை விட்டுட்டு வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டு கூட நீங்கள் வந்திருந்துருப்பீங்க. ஏன்னா அந்த ஃபீலிங்குமே எனக்கு தெரியுது. ஓகேவா, ஸோ 2 ஃபீலிங் தெரியுது. என்ன தான் இங்கே சண்டை இருந்தாலும் உங்கள் பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த பர்சன் கூட சண்டை போட்டுட்டு ஓகே இன்னொரு ரிலேஷன்ஷிப் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட்லேயே நீங்கள் இருந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இல்லை பாஸ்ட்டில் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை ரீசெண்டாக கூட அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். சரி பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. பார்த்தீங்களா, 4 ஆஃப் வான்ஸ். இதே வந்து உங்கள் பர்சன் சைட்லேயும் இதே கார்ட்ஸ் வந்து. ஸோ 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மைண்டில் தான் இருக்கீங்க. சண்டை போடுறீங்க, ஹீலிங் ஆகுறீங்க, அதுதான் நடந்துகிட்ருக்கு. 2 பேருக்குமே சண்டை, நிறைய ஈகோ கிளாஷஸ் இருக்குது. உங்கள் 2 பேருக்குள்ள நிறைய மனக்கசப்பான விஷயங்கள் இருக்குது, ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது, சண்டைகள் இருக்குது, ஒருத்தர் நிறைய காயப்படுத்திருக்கீங்க. ஸோ எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கும் இருக்குது. ஆனால் இப்போது நீங்களும் என்ன நினைக்கிறீங்கன்னா, எனக்கு இப்போது மன நிம்மதி தான் வேணும். உங்கள் பர்சனும் அதே மூடில் தான் இருக்காங்க. அவங்களும் மிஸ் பண்ணுறாங்க, மன நிம்மதி தான் வேணும், செல்ஃப் லவ்வாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதே சமயத்தில் நீங்களும் எனக்கு இப்போதைக்கு எந்த ஒரு விஷயமும் வேணாம், எனக்கு தனியாக இருந்தால் போதும், நிம்மதியாக இருந்தால் போதும், மன நிம்மதி போதும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. பார்க்கலாம். ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கீங்க, ஹீலிங் ஆகிட்டுருக்கீங்க எல்லா விஷயத்துலேருந்தும். யாரும் வந்து இந்த வேலையை தாண்டி உள்ளே வராதிங்க, எனக்கு நிம்மதியாக இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ அது நல்ல விஷயம். யாரையும் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே அலோவ் பண்ணுறது வந்து சரி கிடையாது. அது உங்கள் மைண்டை வந்து ஸ்பாயில் பண்ணிடும். அண்ட் நீங்கள் இப்போ ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கீங்க, எதுக்கோ வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. மேபி உங்கள் பர்சனுக்காக வெயிட் பண்ணலாம், இல்லை கரியர் பேஸ் பண்ண சில விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா இது கரியர் சம்மந்தமான ஒரு விஷயந்தான். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, தொழில் சம்மந்தமாக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ பண ரீதியாக நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது உங்களுக்கு, மேபி ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ பணம் ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க. எல்லா கடனும் சரியாகணும், ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேபிளான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கணும் பணம் ரீதியாக அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் நீங்கள் இருக்கிறீங்க. பார்க்கலாம். ஓகே, ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுக்கும் ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அது ஒரு விஷயம். ஃபினான்ஷியல் ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணி நீங்கள் ரொம்ப ஹர்ட்டும் ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
ஃபினான்ஷியல் ரீதியாகவும் உங்கள் பர்சனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கலாம். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வெயிட் பண்ணி ரொம்ப ஹர்ட் ஆகிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு யாராச்சும் தேர்ட் பார்ட்டி இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதனாலேயே இந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிறைய மனக்காயங்கள் ஏற்பட்டிருக்கு, நிறைய கவலைகள் இருக்குது, காயமடைஞ்சிருக்கீங்க. ரொம்ப அந்த ஒரு ஹார்ட் பிரேக்கான ஒரு சுச்சுவேஷன் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் உங்கள் பர்சனுக்காக வெயிட் பண்ணி நிறைய ஹார்ட் பிரேக்கை வந்து அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஹீல் யுவர் செல்ஃப். ஓகேவா? எல்லாருக்கும் வலிகள் இருக்கும். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெயின் இருக்கும். பட் அதுலேருந்தெல்லாம் வெளியே வரணும். ஓகேவா? எமோஷ்னலி ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகேவா? மென்டலி எமோஷ்னலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. யாரும் உங்களை எமோஷ்னலாகவோ மென்டலாகவோ உங்களை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வச்சுக்காதீங்க. ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பார்க்கலாம். தென் நீங்கள் என்ன ஃபீலிங்கில் இருக்கீங்க? ஓகே, ஸோ உங்கள் பர்சனுக்கு வந்து கரெக்டான ஒரு கிவ் அண்ட் டேக் பண்ணணும். நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அது அன்பாக இருக்கட்டும், சம்திங் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அண்ட் அவங்க சைட்லேருந்தும் வந்து கரெக்டான அந்த ஒரு டேக் கேர் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் இவ்வளோ தூரம் பண்ணிட்டேன் உங்கள் பர்சன் சைட்லேருந்து, உங்கள் பர்சனுக்கு நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு கரெக்டான அந்த லவ் ரெஸ்பெக்ட் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. இல்லை உங்கள் பர்சன் நிறைய பண்ணிட்டாங்க, நிறைய லவ் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த லவ்வை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. லவ் மட்டும் இல்லை, இங்கே ஃபினான்ஷியலும் இங்கே வருது. உங்கள் பர்சனுக்கு ஃபினான்ஷியலாக கூட ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ 2 விஷயத்த நான் பார்க்குறேன். ஸோ 2 of Cups. எஸ், மறுபடியும் நீங்கள் உங்கள் பர்சன்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அவங்க உங்ககிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறீங்க. 2 பேருக்கும் வந்து கரெக்டான ஈக்குவாலிட்டி. எஸ், இங்கே ஈக்குவாலிட்டி தான் நான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன். நான் வந்து ஒரு லவ் கொடுக்குறேன்னா, ஒரு கப் ஆஃப் லவ் கொடுக்குறேன்னா, எனக்கு நீயும் அதே கப் ஆஃப் லவ் கொடுக்கணும். ஓகே, எனக்கு அதில் வந்து ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது. நான் உனக்கு அந்த அளவுக்கு லவ் கொடுக்குறேன்னா, நீ எனக்கு திருப்பி அந்த அளவுக்கு லவ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ போயிட்டுருக்கு உங்களுக்கு. அதே சமயத்தில் உங்கள் பர்சன் கூட கம்யூனிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அவங்களாம் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. எஸ், அவங்களாம் அந்த ஒரு லவ்வை உங்களுக்கு கொடுக்கணும், இல்லை நீங்களாக போய் அந்த லவ்வை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியில் நான் நிற்கிறீங்க. எஸ், ஒரு கமிட்மெண்ட், ஒரு ப்ரப்போசல், ஒரு லவ், இதெல்லாம் வந்து ஸோ கமிட்மெண்ட் அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் போயிட்டீங்க. அவங்கள்ட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறது, லவ் எக்ஸ்போஸ் பண்ணுறது, மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆல்ரெடி பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரப்போசல் பண்ணணும், அவங்கக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க. ஆல்ரெடி பண்ணியிருந்திருப்பீங்க. ஒரு சில பேருக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கலாம், இல்லை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ ஒரு பயத்துலேயே வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அவங்கக்கிட்ட வந்து இந்த லவ் ப்ரப்போஸ், மேரேஜ் ப்ரப்போஸ் இதெல்லாம் பண்ணணுன்னு தான் நினைக்கிறீங்க. பட் அதே சமயத்தில் அவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம், இல்லை ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அந்த சுச்சுவேஷனையும் தான் சேர்த்து சொல்லுது. ஸோ மறுபடியும் ஒரு நியூ பிகினிங் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நீங்களும் இருக்கிறீங்க. ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தர் ரிஜெக்ஷன் பண்ணியிருக்கலாம். உங்கள் பர்சன் உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம் சூழ்நிலை காரணமாக, இல்லை நீங்கள் அவங்கள ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ மறுபடியும் இந்த லவ்வை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகே, ஸோ ஓவரால் பார்க்கும்போது உங்கள் சைட்லேருந்து என்னென்னா ரொம்ப மிக்ஸ்டு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறீங்க, அதே சமயத்தில் வேணாமும் நினைக்கிறீங்க, வெயிட்டும் பண்ணுறீங்க. வெயிட் பண்ணி நீங்களே ஹர்ட் ஆகிக்கிறீங்க. அண்ட் அவங்க வந்து பேசணும், அவங்கக்கிட்ட அந்த லவ்வை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் ஒரு தயக்கங்கள் இருக்குது, மறுபடியும் நம்மளை காயப்படுத்திடுவாங்களோ அப்படின்ட்டு. பட் உங்கள் சைட்லேருந்து அந்த நியூ பிகினிங் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ஃபீலிங். அதாவது நீங்கள் உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான். பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பை.